ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது இப்போ ஜியோ சினிமாவில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஹிந்தி மியூசிக்கல் ட்ராமா தான் கல்பலி ரெக்கார்ட்ஸ். இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நல்லா ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு மியூசிக்கல் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய சாங்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு மியூசிக்கல் ட்ராமா அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ள போங்க. அண்ட் நல்லா தான் இருக்குது சீரியஸும். அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த சீரியஸோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த சீரியஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து கேலக்ஸி ரெக்கார்ட் அப்படிங்கிற மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனியை காட்டுறாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்தளவுக்கு பெரிய பெரிய ஹிப்ஹாப் சிங்கர் எல்லாம் வளர்த்து விடுறது இவங்க தான். ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சாங்ஸை சேல் பண்ணி ஒரு ஃபேமஸான சிங்கராக உருவாக்குறது தான் இவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியோட வேலை. ஸோ அந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த மேனேஜராக இருக்கிறாரு நம்ம ஹீரோ. ஸோ இவர் பேர் ராகவ். இன்னும் சொல்ல போனால் வந்து அவரோட அப்பாவோட கம்பெனி தான். இருந்தாலும் அவரோட நண்பன் மோஜோடு சேர்ந்து ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. அண்ட் கூடுதலாக வந்து மோஜுக்கு வந்து இப்போ நிறைய கான்ட்ரிபியூட்டி போயிட்டுருக்கு. அப்படின்னால இந்த ப்ரோக்ராமை பண்ண வேணாம். அதாவது சீரிஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரோக்ராமில் வந்து அவர் பாடக்கூடியது, ஆனால் அதை பாடாத அப்படிங்கிற மாதிரி அவரோட நண்பனான நம்ம ஹீரோ ராகவ் சொல்லிகிட்டே இருந்தார். இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பாடுறாரு. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினச்ச பயந்த மாதிரி ஒரு விஷயம் சம்பவம் நடக்குதுங்க. அந்த ப்ரோக்ராம்லேயே அவரோட ஃப்ரெண்டு அங்கே அன்றைக்கி இறந்து போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அதாவது கேலக்ஸி ரெக்கார்ட்லேருந்து வெளியில் வந்து கல்பலி ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி ஃப்ரான்ச்சைஸியை வந்து ஓப்பன் பண்ணுறாரு மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனியை. அண்ட் இந்த கல்பலி ரெக்கார்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ நம்ம ஹீரோக்கும் அவரோட இறந்து போன அந்த மோஜுக்கும் வந்து ஒரு பெரிய கனவு. ஸோ தனியாக வந்து ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனியை உருவாக்கணும்னு. ஸோ இப்போ அவர் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து அவனோட கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை முயற்சி எடுத்து பண்ணிகிட்டு இருக்காப்புல. இப்போ அப்பாவுக்கு எதிராகவே வந்து ஒரு பெரிய மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனியை உருவாக்குறதுக்கு பையன் என்னென்ன விஷயங்களை கஷ்டப்படுறான், அப்பா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி தன்னோட கேலக்ஸி ரெக்கார்டுக்கே கூப்பிடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இந்த சீரீஸை கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரீஸை பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சீரியஸாக தான் கண்டிப்பாக இருந்துச்சு. அதில் இந்த சீரீஸோட ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோரி பிளாட்டே சொல்லலாம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரி பார்க்குற ஃபீல் கண்டிப்பாக இந்த சீரீஸ்லேருந்து கிடைக்குது. அதில் எனக்கு பர்டிகுலராக இந்த ஜியோ சினிமாவில் வந்து ரிலீஸ் பண்ணுற வெப் சீரிஸை அதிகமாக ஃபாலோ பண்ணுறேன். அவங்க வந்து ப்ரொடக்ஷனில் வந்து வெளியில் வர அந்த வெப் சீரிஸ் எல்லாமே யூனிக்கான ஒரு கான்செப்டாக இருக்கும். இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பில், இந்த மாதிரி நிறைய சீரீஸ் வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காதது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன அந்த பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த மெடிக்கலில் வர்ற அந்த மாத்திரைகள் அது எப்படி தயாரிக்கிறாங்க அந்த ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற அந்த சிங்கரை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, எப்படி வந்து வளர்த்து விடுவாங்க, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த சீரீஸை எடுத்திருப்பாங்க. அதுதான் பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஒரு கிரிப்பிங்கான ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே இல்லை அப்படின்னாலும் ஸோ ஒரு ஸ்லோ பேண்ட் ட்ராமா தான். ஆனால் ஒரு புது கண்டென்ட்டை பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக 8 எபிசோட்ஸும் உட்காந்து உங்களால் சிட் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இதை தாண்டி இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய கேரக்டர் டெவலப்பிங் அண்ட் கேரக்டர் ஹேண்டலிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்து டிசைன் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்பாவுக்கும் பையனுக்கும் மோதல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பழசாக இருந்தாலும் அதை ஆன் ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியுமோ அதை நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்பா பிஸ்னஸாக பார்க்குறதும் பையன் வந்து பிஸ்னஸை வந்து தன்னோட பேஷனாக பார்க்குறதும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எப்போ இந்த பிஸ்னஸ் அதாவது நம்ம ஹீரோ ராகவ் வந்து ஸோ அவரோட கல்பலியை வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸோ அவருக்கே போட்டியாளர் ஆக போகிற அந்த எபிசோடு வராது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அது நல்லாவே கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுச்சு எப்போ வந்து பெரிய ஆள் ஆக போகிறாரு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் அது பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த சீரீஸை ஃபேமிலியோட பார்க்கலாம். அண்ட் இந்த சீரியஸோட தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்கு அப்படிங்கிறனால ஒரு ஒர்த் டு வாட்சபிள் தான். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரி பார்க்கணும்னு நினச்சிங்க, அதுலேயுமே வெப் சீரிஸ் லவ்வருக்கு கண்டிப்பாக இந்த மியூசிக்கல் ட்ராமா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பட் மியூசிக்கல் ட்ராமா அப்படிங்கிறனால நிறைய மியூசிக்கல் ஆல்பம்ஸ் வரும். ஸோ அது மட்டும் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத லாங்குவேஜில் இருந்திருந்தாலும் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்லாவே பிஜிஎம்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய பஞ்சாபி சாங்ஸ், ஹிப்ஹாப் சாங்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். லாங்குவேஜ் தேவையில்லை அந்த மியூசிக்கை ரசிக்கிறதுக்கு. அதனால் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸுக்கு நம்ம சேனல் ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5க்கு 2.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கும். ஒரு ஒர்த் டு வாட்சபிள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.